வேறு லெவல். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாயங்கால நேரத்தில் பயங்கரமாக பசிக்கும் போது ஏதாவது சூடாக டேஸ்டியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் இருந்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரவா பனியாரம். இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம ரவையும் தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நைஸ் ரவை நார்மலாக இருக்கிற ரவையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சூஜி ரவை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 1 கப்பு, அந்த 250 ml கப் மெஷர்மெண்ட். இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ வீட்டில் புளிச்ச தயிர் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இது ஒரு 1/2 கப் சேர்க்குறேன். இதோட ஒரு மீடியம் சைஸ் கேரட் நல்லா ஃபைனாக திருகி சேர்க்குறேன். கிரேட் பண்ணி, இந்த ஃபைன் கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் கிரேட் பண்ணி அதுவும் சேர்க்குறேன். இதோட ஜஸ்ட் கொஞ்சம் கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு 1/2 கப் அதுவும் சேர்க்குறேன். இதோட 1 டீஸ்பூன் உப்பு. ஸோ முதல்ல இது எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். ஸோ கேரட் வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் கேரட் இல்லைன்னா பரவாயில்ல, கேரட் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ரஃபாக மிக்ஸ் பண்ணியாச்சு. பட் இப்போ தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். ரவை எப்படின்னா போட்ட உடனே தண்ணியோ தயிரோ அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அப்சார்ப் பண்ணிவிடும். மிக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது இப்போது. ஸோ இப்போ இதில் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ரவையை தயிரோட தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மிக்ஸ்சர் ரெடியாக இருக்குது. இப்போ சில பொருட்களெல்லாம் நான் தாளித்து இதில் சேர்க்க போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு அதுதான். இதை எடுத்து வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ இதில் 1 டீஸ்பூன் கடல் பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி குயிக்காக சட்டுன்னு செய்கிற மாதிரி டிஃபன்ஸ் எல்லாம் பிடிக்குமா? என்ன மாதிரி டிஃபன்ஸ் நீங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இதோட ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகா அதுவும் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் நறுக்கி சேர்க்குறேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் கலராகவோ ப்ரௌனாகவோ ஆக தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம லைட்டாக சாட்டே பண்ணால் போகிறோம். இப்போது இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அது சேர்க்குறேன். ஸோ பெருங்காயத்தூள் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் போட்டால், அதனால் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு, அவ்வளோதான். இதை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளித்த வெங்காயத்தை நம்ம மாவில் சேர்த்துடலாம். ஸோ தாளித்த வெங்காயத்தை இப்போ நம்ம மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நம்ம அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாவது எடுத்து வச்சிடணும். ஸோ இப்போ நான் 30 மினிட்ஸ் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. பாருங்கள், நான் காட்டுறேன். நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ ரவை வந்து இந்த மாய்ஸ்சர் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி கொஞ்சம் திக்காக இருக்குது. பணியாரம் போடுறதுக்கு முன்னாடி இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட மாவு ரெடியாக இருக்கும்.
ஸோ இப்போ நான் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்ற போகிறேன், ஜஸ்ட்டு நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரதுக்கு. ஸோ மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த விழும்போது நல்லா இந்த மாதிரி லூஸாக விழுந்ததுன்னா நம்மளோட மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது. பணியாரம் போட ஆரம்பிச்சிடலாம். பணியாரம் சட்டியை சூடு பண்ணிவிட்டு நம்ம இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நெய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வீட்டில் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஸோ ஃப்ளேம் மீடியமில் வச்சுருக்கேன். எண்ணெயும் சூடாக இருக்குது பாருங்கள். கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். பர்ஸ்னலாக பணியாரம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரே ஷாட்டில் நான் ஒரு 6-7 தட்டில் வச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ஆஹா, எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற ஒரு டிஃபன் பணியாரம். பணியாரத்துலேயே நான் இதுக்கு முன்னாடி நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட் டைம் பணியாரம் செய்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி பணியார கல் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது இப்போ பாத்திர கடையில் எல்லா கடையிலையும் இது கிடைக்கிது. ஸோ அங்கே போய் பார்த்து உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரி, பணியாரம் திருப்புறதுக்கு நான் ஃபோர்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த குச்சி இருக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம இப்போ பணியாரத்தை திருப்பிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கலர் பாருங்கள், கிறிஸ்பியாக முறுமுறுன்னு டாப்பெல்லாம். ஆஹா, இதெல்லாம் செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு தட்டில் எவ்வளோ இருக்குது? 4-7 இருக்குது. இது ஒரு தட்டு தாராளமாக சாப்பிட்ருவேன் நான். அதுவும் எனக்கு பிடிச்ச சட்னி வச்சு சாப்பிட்ணுன்னா 7க்கு மேலேயே போகும் உள்ள. ஸோ இந்த மேலே வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றலை. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே ஊற்றிக்கலாம். பணியாரத்தை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய போல் வச்சுருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி இந்த போல் வந்து நான் வந்து எக்ஸிபிஷனில் வாங்கினேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் போய் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எக்ஸிபிஷனில் தான் இந்த போல் வாங்கினேன். நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, இப்போ பணியாரத்தை எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பணியாரம்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி நான் மாவு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி அப்புறம் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா? தட்டு ஃபுல்லாக பணியாரம். இது ஒரு 3 ஈடு பணியாரம் வந்திருக்கு. இது ஒரு 4 பேர் இல்லைனா ஒரு 3 பேர் சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி பணியாரம் தேங்காய் சட்னி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். வேறு லெவல், ரொம்பவே நல்லாயிருக்கு. உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அதுவும் இந்த தேங்காய் சட்னி காம்பினேஷன் இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட திருப்பி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.